Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த டீ மாஸ்டர் உட்பட 3 பேர் போக்சோவில் சிக்கினர். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் சிறுமிகள் வெளியில் செல்லவே அச்சப்படும் நிலை உள்ளதாக மக்கள் வேதனை. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே பள்ளி மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட 4 இளஞ்சிறார்கள் போக்சோவில் சிக்கினர். திமுக ஆட்சியில் பெண் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பவே அச்சப்படும் பெற்றோர்கள். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் 9ஆம் வகுப்பு மாணவியை கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோவில் சிக்கினார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் ஆவேசம். நாகப்பட்டினம் அருகே மூதாட்டியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி கொலை செய்த 27 வயது இளைஞர் சிக்கினார். திமுக ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை யாருக்குமே பாதுகாப்பில்லாத நிலை உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் சிறுமிகளுக்கு எதிரான 3 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் அரங்கேற்றம். பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் வாரந்தோறும் அரங்கேறும் அளவிற்கு திறனற்ற ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கும் ஏவல் துறையும் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதாக பொதுமக்கள் ஆவேசம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் யார் அந்த சார் விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட மாணவி புதிய தகவல். சம்பவத்தன்று ஞானசேகரன் செல்போனில் சார் ஒருவரிடம் பேசியதாக சிறப்பு புலனாய்வு குழுவிடம் மாணவி உறுதியாக கூறியதாக தகவல். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள ஞானசேகரன் வீட்டில் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் சோதனை. ஞானசேகரன் வீட்டிலிருந்து லேப்டாப், பட்டாக்கத்தி மற்றும் பெட்டி பெட்டியாக ஆவணங்கள் உள்ளிட்டவை பறிமுதல். சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையின் போது ஞானசேகரனின் செல்போனில் ஆபாச வீடியோக்களை ஆய்வு செய்தது. ஞானசேகரனின் கூட்டாளியான திருப்பூரைச் சேர்ந்த நபரிடம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை மேற்கொள்ள திட்டம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனால் மேலும் சில மாணவிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல். ஆபாச வீடியோக்களில் உள்ள பெண்கள் மற்றும் மாணவிகள் என 4 பேரை சிறப்பு புலனாய்வு குழு கண்டறிந்துள்ளதாக தகவல். ஞானசேகரனால் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் தெரிவித்தால் ரகசியம் காக்கப்படும். சிறப்பு புலனாய்வு குழுவினர் அறிவிப்பு. யார் அந்த சார் என்ற கேள்வி வாக்கியத்தோடு அதிமுக சார்பில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டரால் பரபரப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் உண்மை குற்றவாளியை திமுக அரசு கைது செய்ய போவது எப்போது என மக்கள் கேள்வி. கோவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர் என்று கூறப்படும் ஈஸ்வரமூர்த்தியின் அலுவலகத்தை முற்றுகையிட்ட அரசு டாஸ்மாக் பார் உரிமையாளர்கள். கரூர் டீம் என்ற பெயரில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் அடியாட்களை வைத்து தொடர்ந்து மிரட்டி பொய் வழக்கு போடுவதாக குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் அப்பைநாயக்கன்பட்டி பகுதியில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 6 பேர் உயிரிழந்த பரிதாபம். பட்டாசு தயாரிப்பிற்கான மூலப்பொருட்கள் இருந்த அறையில் வெடி விபத்து நிகழ்ந்த நிலையில் 4 அறைகளும் முற்றிலும் தரைமட்டமானது.
விடியா ஆட்சியில் பட்டாசு ஆலைகளில் தொடரும் விபத்துகளால் தொழிலாளர்கள் அச்சம். நிர்வாக திறனற்ற ஆட்சியைப் போல் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளும் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தாருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல். உயிரிழந்தோர் குடும்பத்தாருக்கு உரிய நிவாரணம் அளிப்பதுடன் இனியாவது பட்டாசு ஆலைகளில் பாதுகாப்பு நெறிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுவதை ஸ்டாலின் அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தல். வேலூரில் திமுக அமைச்சர் துரைமுருகனின் மகனும் எம்பியுமான கதிர் ஆனந்திற்கு சொந்தமான கிங்ஸ்டன் கல்லூரியில் அமலாக்கத்துறையினர் 2வது நாளாக சோதனை. கல்லூரிக்கு வரும் அனைத்து வாகனங்களிலும் சிஆர்பிஎஃப் வீரர்கள் சோதனை செய்து வருகின்றனர். விக்கிரவாண்டி தனியார் பள்ளியில் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த சிறுமியின் பெற்றோர் அரசின் நிதியை வாங்க மறுப்பு. சிறுமியின் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் அதிகாரிகள் காவல்துறை மூடி மறைக்க பார்ப்பதாக பெற்றோர் மீண்டும் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி அருகே 12ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த விவகாரத்தில் ஒருவர் சிக்கிய நிலையில் தற்போது மாணவியின் ஆண் நண்பரும் சிக்கியுள்ளார். நிர்வாக திறனற்ற திமுக அரசு பாலியல் வழக்கை முறையாக விசாரித்து குற்றவாளிகளை கூண்டில் ஏற்ற வேண்டும் என வலியுறுத்தல். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் மருத்துவ மாணவியிடம் தகாத முறையில் நடந்து கொண்ட குடிபோதை ஆசாமி. திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் மதுவால் பெண்கள் பாலியல் தொல்லைக்கு ஆளாவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் அருகே கஞ்சா போதை இளைஞர்கள் ஒன்றிணைந்து தாக்கியதில் சிகிச்சை பெற்று வந்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. கஞ்சா போதை இளைஞர்களை கைது செய்ய கோரி உறவினர்கள் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. தேனி மாவட்டம் வருசநாடு அருகே குடிபோதையில் தகராறு செய்த மகனை தந்தையே வெட்டி படுகொலை செய்த சம்பவம். போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தாத ஸ்டாலின் ஆட்சியில் கொலை சம்பவங்கள் நடைபெறாத நாளே இல்லை என பொதுமக்கள் ஆதங்கம். திருவண்ணாமலை அருகே நடத்தையில் சந்தேகப்பட்ட மாமியாரை கழுத்தை நெரித்து கொலை செய்த மருமகன். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் சட்டத்தின் மீது அச்சமின்றி கொலை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தென்காசி அருகே தூங்கிக் கொண்டிருந்த தாயின் தலையில் அம்மிக்கல்லை போட்டு கொலை செய்த மகன். மனநலம் பாதிக்கப்பட்ட மகனின் செயலை கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சி. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே காரில் கடத்திச் செல்லப்பட்ட சுமார் 500 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வரும் அவலம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே கடையில் குட்கா பொருட்களை விற்பனை செய்த நபர் பிடிபட்டார். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் காய்கறிகள் போல கடைகளில் போதைப் பொருள் விற்கப்படுவதாக வேதனை. பெங்களூரில் இருந்து சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே ஆர்சி செட்டிப்பட்டி பகுதியில் காரில் கடத்தி வரப்பட்ட 500 கிலோ குட்கா சிக்கியது.
மாநில எல்லைப் பகுதியில் தமிழ்நாடு போலீசார் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் குட்கா, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி கடத்தி வரப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மும்பையிலிருந்து கொரியர் மூலம் போதை மாத்திரைகளை வாங்கி திருப்பூரில் விற்ற 2 பேர் சிக்கினர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் கொரியர் மூலம் போதை மாத்திரைகளை வாங்கி விற்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் சட்டவிரோதமாக கேரள லாட்டரி சீட்டுகளை விற்ற நபர் சிக்கினார். தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்பனை ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் அமோகமாக நடைபெறுவதாக குற்றச்சாட்டு. விருதுநகர் அருகே நகராட்சி மேல்நிலை குடிநீர் தொட்டியில் அசுத்தம் செய்யும் சமூக விரோதிகள் மற்றும் மதுபோதை ஆசாமிகள். மக்கள் மீது அக்கறையில்லாத நகராட்சி நிர்வாகம் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் இது போன்ற சட்டவிரோத சம்பவம் அரங்கேறுவதாக மக்கள் வேதனை. திண்டுக்கல் அருகே பெண்களே சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபடும் அவலம். திமுக கட்சியினரின் ஆதரவோடு நடைபெறும் மது விற்பனையை தடுக்க காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாக குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே மீண்டும் வாழை பனை மரங்களை காட்டு யானைகள் சேதப்படுத்தியதால் விவசாயிகள் கவலை. திமுக அரசு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டுவதுடன் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். தமிழகத்தில் ஸ்கிரப் டைபஸ் எனப்படும் பாக்டீரியா தொற்றால் 5000த்திற்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. திமுக ஆட்சியில் சுகாதாரத்துறை முறையாக மருத்துவ பரிசோதனை நடத்தி மக்களை காப்பாற்ற வேண்டும் என வலியுறுத்தல். பொங்கல் பண்டிகையையொட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி பகுதியில் சாமந்தி பூக்கள் சாகுபடி அதிகரிப்பு. பூக்களின் விலை மேலும் உயர வாய்ப்புள்ளதால் நல்ல விலை கிடைக்கும் என விவசாயிகள் நம்பிக்கை. திறனற்ற திராவிட மாடல் ஆட்சியில் பசுமை மின்சாரம் வாங்க முடியாமல் தமிழக தொழில்துறையினர் 3 ஆண்டுகளுக்கும் மேலாக காத்திருக்கும் அவலம். திட்டங்கள் இருந்தபோதிலும் இணைப்பில் சிக்கல்கள் உள்ளிட்ட காரணங்களால் நெருக்கடியில் தமிழக தொழில்துறை. வட இந்திய மாநிலங்களில் கடும் பனிமூட்டத்துடன் கடும் குளிரும் நிலவி வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தலைநகர் டெல்லியில் கடும் பனிமூட்டம் காரணமாக ரயில் மற்றும் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. லடாக்கில் 2 புதிய மாவட்டங்களை உருவாக்கி எல்லையில் இந்தியாவை மீண்டும் சீண்டும் சீன அரசு. இது சட்டவிரோத ஆக்கிரமிப்பு என கூறி இந்திய வெளியுறவுத்துறை கடும் எதிர்ப்பு. உயர்கல்வி நிலையங்களில் சமத்துவத்தை ஏற்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து பல்கலைக்கழக மானியக் குழுவிற்கு உச்ச நீதிமன்றம் சரமாரி கேள்வி. பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை ஆராய்ந்து அறிக்கையாக சமர்ப்பிக்க உத்தரவு.